Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சீரீஸில் பெங்களூர் பேலஸ் பார்த்தோம். அந்த வகையிலே பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஜாம் ரவி, பாவனா நடித்த தீபாவளி படத்தில் கூட அந்த சீன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த சிவன் டெம்பிளுக்கு தான் போகிறோம். நேம் பார்த்திங்கன்னா சிவம் டெம்பிள் அப்படிங்கிற டெம்பிள் தான். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் கெம்ஃபோர்ட் ஷாப்பிங் மால்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. இது பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு சப்வே மாதிரி உள்ளே போகும். அந்த பெரிய லிங்கம் மாதிரி ஸ்டாச்சு இருந்தது இல்லையா, அதுக்குள்ளே அப்படியே வந்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகும். அதில் அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ஒரு வே கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய பீப்புள் போயிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா அங்கே நிறைய பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். அப்புறம் டிக்கெட் க்யூ இருக்கும். அந்த க்யூவில் போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஸோ உள்ளே உண்மையிலே என்ட்ரு ஆகும்போது எனக்கு என்ன சொல்கிறது, வேறு லெவல் வைப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு பெரிய பெரிய ஸ்டாச்சுலாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அது சிவபெருமான்னா சொல்லவா வேணும். ஸோ உள்ளே என்ட்ரான உடனே இந்த மாதிரி க்யூ போயிட்டு இருந்தது. என்னடா போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ருத்ராட்சம் போட்டுட்ருந்தாங்க. க்யூ ஃபஸ்ட்டு நம்மளை லீட் பண்ணிட்டு போனது இந்த வேக்குள்ளே தான். இந்த வேக்குள்ளே நம்ம போகணும். இங்கே போனால் இங்கே ஒரு டிக்கெட்டை சேல் பண்ணுறாங்க. பேசிக்காக டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் வேரியாக இருக்கும். அது நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸ் இந்த இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. அதிலே சொல்லுவாங்க என்னென்ன அப்படிங்கிறது. இமேஜ் ஆட் பண்ணுற பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இதுக்கு ஒரு தனி ப்ரைஸு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு ஒரு தனி ப்ரைஸ் வரும். ஸோ அந்த பேசிக்ஸில் நீங்கள் இனிஷியலாகவே ஒருத்தருக்கு இவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வரணும். உள்ளே வரும்போது இந்த ருத்ராட்சம் போடுறாங்க இல்லையா, இந்த இடத்த தாண்டி தான் நீங்கள் உள்ளே போய் ஆகணும். அங்கே போய் உங்களுக்கான ருத்ராட்சம் நீங்கள் டிக்கெட் கொடுத்து கலெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ பெரிய பவுலில் ருத்ராட்சம் நிறைய வச்சுருந்தாங்க. அதை நம்மளுக்கு ஒரு டிக்கெட் செக் பண்ணிவிட்டு ஒரு குட்டியான ஒரு பித்தளை கப்பில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது 150. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் தரிசனம், அது 250 பர் பர்சன். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் 150 அதில் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா நாங்கள் நிறைய பேர் போயிருந்ததுனால அதுவே போதும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 108 ருத்ராட்சம், ஆரஞ்சு கலரில் 2 ரோப் மாதிரி கயிறு கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ருத்ராட்சம் 108 இருக்கு இல்லையா, அங்கே எப்படி ஜிக்ஸாக்காக வச்சுருக்குறாங்க, சர்க்கிளும் வச்சுருக்காங்க. அந்த ஷேப்லேயே நம்ம போயிட்டு ஒரு பாத்திரம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நம்ம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு ஒரு ருத்ராட்சமாக அதில் போடணும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பண்ணுற ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. என்னால் கப்பில் ருத்ராட்சமும் பிடிச்சிட்டு கேமராவே என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. அதனால் சாமி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கேமரா வச்சுட்டு அப்படியே வீடியோ அது பாட்டுக்கு ஆன்லேயே இருந்திருக்கு. எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு ஓம் நம சிவாய சொல்லி ருத்ராட்சம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும், மீதி வீடியோவில் கொஞ்சம் கிளியராகவே இருக்கும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ரியலாக அங்கே எப்படி இருக்குது அந்த வைப்பு, அந்த சவுண்டு எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ருத்ராட்சம் அந்த ஓம் நம சிவாய சொன்னதுக்கப்புறமா லிங்கம் வச்சுருந்தாங்க, கங்கா வாட்டர் வச்சுருந்தாங்க.
அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. கலசம் மாதிரி அதில் கொடுத்தாங்க. அதை வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்சு கலர் கயிறு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து அங்கே கட்ட சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் கட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பெரிய விநாயகர் ஸ்டாச்சு, அப்படியே சிவனுக்கு அப்படியே முன்னாடி விநாயகர் தான் இருக்காங்க. விநாயகரையே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனோம்னா அங்கே ஒரு குட்டி லிங்கம். அவங்களுக்கு வந்து நம்ம பால் அபிஷேகம் பண்ணலான்னு சொன்னாங்க. க்யூவில் நின்று அபிஷேகம் முடிச்சாச்சு. இப்படி தான் சாமி இருக்கும், அதுதான் உள்ளே இருந்தது பார்த்தீங்க. ஸோ வெளியே வந்த உடனே இங்கே வந்து ஒரு குகை மாதிரி செட் பண்ணி அதில் எல்லா லிங்கங்களையும் வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து 6 ஜோதிர்லிங்கங்கள் வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்பெஷலாக ராமேஸ்வரத்தில் இருக்கிற லிங்கம் வந்து வச்சுருந்தாங்க. அது நமக்கு ரொம்பவே எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெருமையான விஷயந்தான். ஏன்னா நம்ம லிங்கத்தையும் வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு செட்டப் இருந்தது. அது வந்து ஒரு மவுண்டெயின் மாதிரி வச்சு காடு மாதிரிலாம் செட்டப் பண்ணி அங்கே வந்து ஒரு லிங்கம் இருந்தது. அந்த லிங்கத்துக்கு வந்து நம்ம பூஜை பண்ணலாங்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் அபிஷேகம்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் முடிஞ்சது ஓரளவுக்கு. வெளியே வரும்போது திருப்பியும் நம்ம மெயின் ஸ்டாச்சுவாக இருக்கிற பெரிய பிரம்மாண்டமான 65 அடின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சிவபெருமானை பார்த்துட்டு முன்னாடி ஒரு குளம் இருக்குது சிவனுக்கு முன்னாடி. அங்கே வந்து காசு போட்டு வேண்டிக்கணுமா. அதுக்கப்புறம் ஊதுபத்தி கொடுத்துருந்தாங்க, அதுவும் வச்சுட்டு இந்த மாதிரி கப்பில் வந்து விளக்கு வைக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் வந்து வச்சு தண்ணியில் வந்து விடணும். ஸோ ஃபைனலாக அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மூவி எடுத்த அந்த ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சிவ தியானம்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோட்டோஸ் வந்து எதுவும் ஆட் பண்ண முடியல. ஏன்னா நான் எல்லாத்தையும் லேப்டாப்பில் மாற்றிருந்தேன். ஃபைல் வந்து மிக்ஸ் ஆகி போயிடுச்சு, அதனால் ஆட் பண்ண முடியல. ஸோ குவாலிட்டி, வீடியோவோட குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழைய ஃபோனில் எடுத்தது. இப்போ புது ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் பழைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே தெரியுது எந்தளவுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வர புது வீடியோஸ் எல்லாமே நல்லா கிளியராக பர்ஃபெக்டாக இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்தோம். நாங்கள் ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். எங்களுக்கு அதனாலே வந்து 2 வியூ பார்க்க முடிஞ்சுது. இந்த சன்செட் ஆகும்போது ஒரு வியூ பார்த்தோம். அப்புறம் இவங்க லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வியூவும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோவில்லேருந்து வெளியே வந்துட்டோம்.
இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு லிட்டில் பிட் கமர்ஷியலாக தான் தெரியும், பட் ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராது. பகலில் பார்த்ததை விட நைட்டில் பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பனிமலை மாதிரியான செட்டிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி இருந்தது. ஸோ இந்த பிளேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெங்களூர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஹேர் கேர் வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye-bye.